சாப்பிடவே மாட்டோம். அதான் கண்ணுல பார்த்ததே கிடையாது. கண்ணுல பார்த்ததும் இல்ல, கையால தொட்டதும் இல்ல. எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. நம்ம வாயால சாப்பிட்டதும் இல்ல பாத்துக்கோ. அதோட எங்க அப்பா குப்பையில கொண்டு வந்து புதைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாரு. பிரவாசல்ல கொண்டு குப்பையில பறிச்சிட்டு கால் கையை சுத்தம் பண்ணிட்டு தான் வருவாரு அப்படின்னு இவன் சொன்னா பாருங்க. மையது மீற ஆளுக்கு ரோசம் வந்துட்டு. ஏப்பா கோவம்னா கோவம், கடும் கோவம். நம்ம அப்பா தினந்தோறும் அவங்கள ஒண்ணுமே நினைக்காம மதிப்பா மரியாதையா மாமிசத்தை அவருக்கு கொடுத்து விடுவது வழக்கமே. நம்ம கொடுத்த மாமிசத்தை இவ குப்பையில புதைக்கணும்னு சொல்லுதால சொல்றாளே என்ன அப்படி என்ன சாப்பிடாத குலமா அப்படின்னு இவ அவளை கேட்க, அவ இவளை கேட்க, இரு பேர்களுக்கும் வாய் சொல்லு இருக்க இருக்க கோபம் கொண்டு பரிவார அதிகம் கொண்டு வாய் வழக்கு வருகுதையோ வாய்த்ததோரு வேலை எங்க அப்பாவிடம் சொல்லிடு, திருநாமலை சொல்லுவார் வயது மீறா. எங்க அப்பாவிடம் சொல்லிடு, ஆக்கினையும் செய்திடு. திருநாமலைக்கு சொன்னா என்ன பார்த்து நீ இந்த வார்த்தைய பேசாத. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. கோபம் கொண்டவரு குணத்திலையும் கெட்டிக்காரு. இல்லாத ஒன்றை சாப்பிட்டோம்னு நீ சொன்ன பாரு. நாங்கள் இருப்பதோ கண்ணனுடைய வழியிலே பக்தியோடு என்னைக்கும் தெய்வத்தை நினைத்து நாங்க பணிந்து பட்டு பயந்திருப்போம். உங்களை போரி கிடையாது. நீங்க சாப்பிடுற மாமிசத்துக்கும் நாங்களுக்கும் உங்களுக்கு எனக்கும் சரியா வருமா? ஒத்து வராது. அதனால என்ன பார்த்து நீ பேசாத, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு இவ சொன்னா. மையது மீரா சொன்னா, என்ன சொல்ற? என் குலத்தை பத்தி எங்க அப்பாவை பத்தி நீ தவறா பேசாத. எங்க அப்பா இடத்திலே சொல்லி உன்னை ஆக்கினை செய்திடுவேன் அப்படி என்று இரு பேரும் பேசும்போது அப்படி பேசுகின்ற வேளையிலே என்ன நடக்கும்? மகள் அல்ல, நான் அரசனோட மகள் தானே. அப்படி பேசவே ஆக்கினை செய்திட. ஏ திருநாமலகி, நீ ஆட்டுடையார் மகா, நான் நவாப்பு அரசனுடைய மகா, அரசனுடைய பெண்ணு. என்ன பேசுவதற்கு உனக்கு ஒரு தகுதியும் இல்லை, தகுதி கிடையாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே திருநாமலகிக்கு கோபம் வந்துச்சு. சரி, யார பார்த்து நீ ஆட்டுடையார் மகள்னு சொல்லுவ? நான் ஆட்டுடையார் மகள்னா அரச மகளா? உங்களை மாதிரி நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன். இரு பேரும் பேச 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 சண்டை முடிந்தது. சரி, என் பேச்ச நீ பேசாத, உன் பேச்ச நான் பேச மாட்டேன். அப்படி என்று கோபம் கொண்டு இரு பேரும் முகம் திரும்பினா. அவ முகம் திரும்பின வேளையில் ஆத்தாங்கரைய வீட்டு ஆத்தாடல்ல கரைய வீட்டு நவாப்பு அரண்மனை மையது மீறா அப்பாவிடம் சொல்ல வேணும், ஆக்கினை செய்ய வேண்டும். ஓட்டமு பெரு நடையோ, ஓட்டமு பெரு நடையோ, ஓடோடி வாராளே.
நடந்ததை அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் எது ஒரு பிரச்சனைன்னு வை, முதலாவது தாய் தகப்பன் கிட்ட தெரியப்படுத்தணும். ஆமா, கண்டிப்பா தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினாதான் யார் மேல தவறு இருக்கு, யார் மேல சரி இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இந்த நவாப்பு மன்னன் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி நம்ம கொடுத்த மாமிசத்தை இவன் தூர போட்டிருக்கா, இந்த அப்பா கிட்ட சொல்லி இதை கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அப்படி என்று அரண்மனைக்கு ஓடி வந்து அந்த நவாப்பு மன்னனை அழைத்து அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்றாள்? அப்பா அப்பா மன்னவன், அப்பா அப்பா மன்னவன், அருமமக வார்த்தை கேளு, இங்கே எதை நம்மதிலே தண்ணீர் எடுப்பதே, தண்ணீர் கரைக்கு போனே, தண்ணீர் கரையதிலே கரைக்க கொண்ட திருமகள் திருநாமழகிய தண்ணீர் எடுப்பதே பக்கத்தில வந்தா. நான் தண்ணி கரைக்கு போனேன், அவளும் தண்ணி எடுக்க வந்தா. இந்த திருநாமழகி நான் குடத்தை வைக்கும் போது என் குடத்தில் இருந்து தண்ணி அவ குடத்துல தெரித்தது, தெரித்து விழுந்தது. என் பக்கத்துல வைக்காத மாமிசம் மருந்துவே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் விரதம் இருப்பேன், உன் குடத்தை தள்ளி வையும் அப்படின்னா. தண்ணி விழுந்து ஆகாதுன்னு சொல்லுதா? அப்ப நான் சொன்னேன், நான் மாமிசத்தை அருந்துவளாக இருந்தாலும் நான் கொடுத்த மாமிசத்தை நீ அருந்துவேன்னு சொன்னேன். உங்க குடும்பம் எல்லாம் அருந்துன்னு சொன்னேன். நீயும் தினந்தோறும் சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா கொடுக்கக்கூடிய மாமிசத்தை கொண்டு போய் சாப்பிடாம குப்பையிலே புதைத்து விட்டோம் என்று என்னிடத்தில் சொன்னாலப்பா. இனி நீ அவளுக்கு சாப்பாடு கொடுக்காத, ஒருபோதும் கொடுக்கப்படாதப்பா. கொடுக்கப்படாது. கொடுப்பதற்கு அருந்தினாங்கன்னு சொன்னா அதற்கு மகிமை இருக்கு. ஆமா, அருந்தாதவர்களுக்கு இனி அன்னத்தை கொடுக்க வேண்டாம், மாமிசம் கொடுக்க வேண்டாம், வேண்டாப்பா என்று சொல்லுகிற வேளையிலே நவாப்பு மன்னன் நடந்ததை சொல்லிவிட்டாய். இனி நவாப்பு அப்பா நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறதேம்மா, பாத்துக்கிறதேன். இறைச்சி தின்னும் ஜாதி என்று நம்மளை இழிவா பேசிட்டாளப்பா. நான் பாக்க இன்னும் நான் பாத்துக்கிறதேம்மா அப்படின்னு மகளுக்கு ஆறுதலை சொல்லி அனுப்பினார். கோபம் வருகுது, நம்மள அப்படி பேசலாமா? பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கொடுத்த சாப்பாட்டை கொண்டு எருக்குழியில வச்சிருக்கான், பண்ணக்கூடாது அல்லவா அப்படின்னு கடும் கோபம் கொண்டார் நவாப்பு பட்டாணி. பட்டாணி என்ன லேசுப்பட்ட ஆளுன்னு பாத்தியா? சாதம் இல்ல, சாப்பாடு இல்ல, நம்ம கொடுத்தது என்ன மரியாதை இருக்கு? நம்ம கொடுத்த சாப்பாட்டை பாசமா கொடுத்த சாப்பாட்டை கொண்டு சரி குப்பைக்குழியில கொண்டு வெட்டி போச்சுக்காரே, நம்ம கொடுத்தது என்ன மரியாதை இருக்கு? இல்லையே, மனசு ரொம்ப வேதனைப்பட்டார். கொள்ளத்தானே இவாரு. சரி, இந்த சிறப்பான வேளையில் சரி லட்டு சாப்பிடு. உனக்கு தானே வரல என்ன? அதெல்லாம் வருது. இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாவலுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று நாவலுக்கு சரி அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான். யாரையா அந்த செல்வச்சீமான்? எம் ஆறுமுகம் அவர்களும், அன்னார் அவர்களும், ஈஸ்வரி அவர்களும், மதன அவர்களும், சரி மாடசாமி அவர்களும், அன்னார் அவர்களும், மாதவன் அவர்களும், அன்னார் அவர்களும், அருணாச்சலம் அவர்களும் சரி பிறந்த நாள் காண இருக்கக்கூடிய அருணாச்சலம் அன்னார் அவர்களுக்கு சரி எங்கள் வில்லிசையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாளா? அதுக்கு தான் அண்ணன் நமக்கு இனிப்பு லட்டு கொண்டு வந்திருக்காங்க. லட்டு பாத்தியா? எப்பேற்பட்ட லட்டு? திருப்பதி லட்டு. லட்டை கொடுத்து வம்பாயிட்டல என்னாச்சு? ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும். பாட்டிலா? உனக்கு வருது பாட்டில் இல்ல. நம்ம இப்ப போய் பிடிக்க போயிருக்காரு. அப்படியா? என்னது? அதுதான்பா. என்னதுன்னு? வாட்டரு. வாட்டரா? வாட்டர் வேண்டாம். வேண்டாப்பா? அது வேண்டாம். காரப்பாடு வைக்கலாம். பாட்டில்
லட்டு கொடுத்ததே பெரிய காரியமா? இனிப்பை கொடுத்தா தான் மறக்க மாட்டாங்க நம்மள. இனிப்பு நான் சொன்னா நாக்கு சுவை மறக்குமா? மறக்காது. மறக்காது. 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன என் கொழுந்தியாளுக்கு சரி 4 கிலோ அல்வாவும் 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். அது 1/4 கிலோ அல்வாவும் 2 முழம் மல்லிகைப்பூவும். எப்ப 35 வருஷத்துக்கு முன்னாடி? 35 வருஷம். ஆமா. இப்பவும் என் குழந்தைய என்ன பார்த்தான்னா அதான் நல்லா இருக்கீடா அப்படின்பா. நான் கேட்பேன் லட்டு அல்வா வாங்கி கொடுத்து யாவும் இருக்கான்னு கேட்பேன். நல்லா இருந்துச்சு. நீங்க கொடுத்த இனிப்பை மறக்க முடியுமா அப்படின்பா. அதனால லட்டு இனிப்பு கொடுத்தா யாரும் மறக்க மாட்டாங்க. ஆமா. அந்த யாபத்துல தான் இன்னைக்கு நீ வில்ல முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரே மல்லிகைப்பூவும் லட்டும் பூத்தியுமா ஆயிட்டு போற. அதோட சேர்த்து அல்வாவும். அது அவருக்கு ஏன் இப்ப தும்மல் வருதுன்னா வீட்டுக்காரமா நினைக்கா பின்னாடி உனக்கு இல்லையோ உனக்குலாம் நினைச்சிட்டேன். ஜாயிண்ட்காரக்குலாம் சாமம் போல தும்மல் வருது. எனக்கு ஏன் வருதுன்னா எனக்கு ஒரு 10 மணி 11 மணிக்கு தும்மல் விழுதுன்னு வச்சுக்கோ என் வீட்டுக்காரி நினைப்பா. ஒரு 2 மணி 3 மணிக்கு தும்மல் விழுதுன்னு வச்சுக்கோ என் குழந்தையா நினைப்பா. அம்மா அவ எங்க இருக்கா? அவ ஏன் நினைக்கா தெரியுமா? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடுதானோ? பக்கத்துல வச்சிருக்காரு. தாத்தா அவர் ஏன் ஒன்னே இல்ல அங்க உன்னே தானே சொல்ல போறேன். அது ஒரு விடிய காலம் வீட்டுக்கு போவாரு பாரு. வீட்டுக்கு போகும்போது 3 மணிக்கு எழுந்திருச்சு நல்ல பசு மாட்டு சாணி எடுத்து சருக சட்டியில கர 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 கரன்னு கரைச்சு வரட்டு இன்னைக்கு இந்த மனுஷன் தலையில ஊத்திரணும். தலையில ஊத்துவாங்களா சாணியை கரைச்சு பாரு. நீ சொல்றத பார்த்தா அப்படியே உள்ள வந்து அனுபவப்பட்டவன். ஆமா. நேரங்காலம் என்னைக்கு போறானோ அந்த அபிஷேகம் பூரா அவருக்கு தான் நடக்கும். அந்த அபிஷேகம் சொல்லுதா. அவ சாணியை கரைச்சு தலையில ஊத்துவா. எங்க ஊத்துவா? தலையில ஊத்துறதுக்கு இல்ல. சாணியை கரைக்கும் போது நினைக்கா. என்ன அவ சாணி கரைக்கும் போது நினைக்கா? முத்தத்தை தொளிச்சு தூத்து கோலம் போட்டு முகத்துல முடிச்சிட்டு வரணும் அதிகாரி. நேத்து போனவோ கோலத்து முகத்துல முடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அவர் வரதுக்குள்ள நம்ம தொளிச்சு கோலத்தை போட்டு முடிச்சிட்டு குளிச்சு ரெடியா இருக்கணும் பாத்துக்கோ. எதுக்கு? வந்த உடனே டிபன் பாக்கி போடுறதுக்கு தான். சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதுக்கு. நீ தலையில ஊத்தனல சொல்லிட்ட. ஆமா. அதுக்கு தான் அவருக்கு அப்பன் தும்மல் வருது. சொல்லுங்க சைஸ பார்த்தா எப்போ வருவாரு அப்படி சட்டில கரைச்சி இருக்கும்போது சரி அப்ப வந்தோட தலையில தான் ஒருவேளை ஊத்துவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் பெண்கள் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. பெண்கள் யாரு? பரவாயில்லை கண்கள். நம்ம இந்நாட்டு கண்கள். அதோட சக்தியின் வடிவத்தில் பிறந்தவங்க. ஆமா. எப்போ கணவனை வருவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? பெண்ணா பிறந்தவங்க சாதாரணப்பட்டவங்களா? என்ன நீ விவரம் தெரியாம எங்க மைனி போட்டு அடிக்க தண்ணி போட்டு என்ன செய்ய முடியும்? அடிக்கணுங்க என்ன வரையில அடிக்கத்தானே சொல்லுது. உன் கதையை வீட்டுல போய் பேசுவோமா? கொழுந்தியா வந்தா இப்ப வீட்டுக்காரம்மா இப்பதான் வாரா. நாங்க உப்பு போடாம கேப்போம். என்னது அவருக்கு அதனா உப்பு போடாம கேப்பியா? அது எப்படி? அவர் கதனை உப்பு போடாம கேட்பானா? ருசித்து கேட்பானா? ஆமா ருசித்து கேட்பானா. அதுக்கு தான் உப்பு போடாம கேட்பாங்க. பரவாயில்ல. பெண்ணா பிறந்தாலும் சாதாரணமா நினைக்க கூடாது. இந்த சிறப்பான வேளையில் ஆமா பிந்தையத்தினர் பிறந்த நாள் காண இருக்கக்கூடிய அருணாச்சலம் அன்னார் அவர்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டாள் அவர்களும் ஜனனி ராஜ் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து அதோடு நாமளுக்கு இனிப்பான செய்தியை சொல்லுவதற்கு இனிவத்தை லட்டை கொண்டு வந்த அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். லட்டு 1 டஜன். ஆமா 12 லட்டு 1 டஜன். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்தபடியாக வெள்ளப்பாண்டி அவர்களும் முத்துலட்சுமி அவர்களும் போத்திராஜ் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ கருமலையான் கும்பு பங்காளி சார்பாக கம்பம் கே பரமசிவம் அவர்களும் பி முத்துலட்சுமி அவர்களும் பி வெங்கடேசன் அவர்களும் ஆட்டோ ஓட்டுநராகவே பணியாற்றி வரக்கூடிய பி வெங்கடேசன் அவர்களும் பி பத்மா அவர்களும் பி அனுஸ்ரீ அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கோட்டைப்பட்டியை சேர்ந்த பெருமாளின் திருநாமத்தை பெற்ற பெருமாள் சாமியின் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளங்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ
வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலை மூடுகள் மலை மூடுகள் அருந்த வைக்கணும். நம்ம கண்ணு முன்னால அருந்த வைக்கணும். எண்ணி 8 நாளைக்குள்ள அவங்கள மாமிசம் அருந்த வைக்கல அப்படின்னு மனதிலே சபதம் வைத்தார். சரி, சபதம் வைத்த வேளையிலே இந்த நவாப்பு மன்னன் அரண்மனையிலே மந்திரியை அழைத்து வரவழைத்து, எப்பா ஏ மந்திரி, 1000 குல மக்கள் எல்லாம் கலிங்க கோனார் நம்ம கொடுத்த இறைச்சியை சாப்பிடல. இல்ல இல்ல, நம்ம மகா மையது மீறாலும் அவர் மகளாகப்பட்டவளோடும் இதுவரைக்கும் சண்டையிட்டு இன்னைக்கு தான் உண்மை தெரிந்திருக்கு. சரி, கொடுத்தத குப்பையில போட்டிருக்காங்க. குப்பையில போட்டவங்களை இன்னைக்கு மாமிசத்தை அருந்த வைக்கணும். கண்டிப்பா நம்ம அரண்மனையில அருந்த வைக்க வேண்டும். அதுக்கு தகுந்த விருந்து ஏற்பாடுகளை நான் செய்யி அவங்கள வரவழைத்து விருந்து கொடுப்பதை போல் ஏமாற்றி சரி நாம சாப்பாடு அருந்த வைக்க வேணும் என்று சொன்ன போது சாப்பாடு ஏற்பாடு தடபடலாம் நடக்குது. அதுக்கு ஏற்ற தவசு உள்ளதான், அதுக்குள்ள எடுபடி ஆளுதான். அடேப்பா வேணுங்க மாமிசம். அடே அப்பா, மாமிசம் என்ன கடாயிலாம் கிடையாது பாருங்க. வேற என்னது? அத்தனை எரும மாடுதான். அடேப்பா பூரா எரும மாடு. ஆமா, அப்படி சாப்பாடுகளை செய்ய வேணும் என்று சொல்ல அவர்கள் எப்பேற்பட்ட சாப்பாடுகள் செய்கின்றார்கள். எப்படி ஐயா? சீரக சம்பா, சீரக சம்பா சிறப்போடு பொங்குவார், பொட்ட கோழி கறி சமைத்து பொடி அரிசி சாதம் வாங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கட்டுடனே சாதம் வாங்கி எருவ மாட்டு மாமிசம், எருவ மாட்டு மாமிசம் ஏகமாக சமைப்பார். எருவ மாட்டு உப்பு கண்டம் இளவருப்பா வறுத்து வச்சாரு. பசு மாட்டு உப்பு கண்டம் பக்குவமா வறுத்திருக்கு. வறுத்து வைத்து கண்டு குட்டி உப்பு கண்டம் கரு வறுப்பா வறுத்திருக்கு. ஆமா, வாயில போட்டா கரு கருன்னு சத்தம் கேட்கணும்ல. ஆமா, சாப்பிடும் போது ருசி இருக்கணும் பாரு. அப்படின்னு சீரக சம்பா அரிசி பொங்கி சரி சாப்பாடுன்னா ஊருக்கே பொங்கி இருக்கு. அடே அப்பா, ஊர் மக்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கு. அந்த கலிங்க கோனார் 1000 குலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்க வழி வழி அத்தனையும் வந்து சாப்பிடணும். ஆமா, கண்டிப்பா விருந்து சாப்பிடணும். அப்படி என்று சொல்லி சாப்பாடுகள் ஏற்பாடுகள் செய்திருக்க மந்திரிய கூப்பிட்டா நவாப்பு. என்ன ஏ மந்திரி, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த 1000 படியில கலிங்க கோனார் அரண்மனையில போய் சரி அரச மன்னே உங்களை விருந்துக்கு வரவழைத்தார், அரண்மனைக்கு வர சொன்னார்னு மட்டும் நீ தெரிவிச்சிட்டு வா. ஆமா, உங்க குலத்துல உள்ள அத்தனை பேரும் அரண்மனைக்கு வரணும், விருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு வா அப்படின்னு மந்திரி அழைத்து சொன்னா எந்த விவரமும் நீ சொல்ல வேண்டாம். ஆமா, மன்னன் சொன்னாருங்கிற செய்தியை மட்டும் நீ சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு உடனே சரி மன்னன் பேச்சுக்கு மறுவார்த்தை உண்டா. உப்பு சாப்பிடுற உப்பு அவருக்குள்ளதுல
அவர் கொடுக்க சாப்பாடு, அவர் கொடுக்கக்கூடிய இடம், அவர் கொடுக்கக்கூடிய உடை, உள்ளங்கையில உப்பிட்டவரை உயிர் உள்ள வரைக்கும் நினைக்கணும் பாருங்க. ஆமா, அதனால மன்னன் சொல்லுதான் நமக்கு மறு சொல்லு கிடையாது, மறு சொல்லு கிடையாதுன்னு அவர் சொன்ன மாதிரியே இவங்க கிட்ட வந்தாரு. சரி, அவர் அரண்மனைக்கு ஓடி வந்து கலிங்க கோனார் இடமாடி ஐயா அவையாதவே அடியனோட வார்த்தை எங்களோட அரண்மனை நவாப்பு மன்னன் தானே, நவாப்பு மன்னன் தானே உங்கள விருந்துக்கு அழைத்தாரையோ. அதனால உங்களுடைய அரண்மனையில் உங்க குலத்திலே உள்ளவங்க, உங்க வழியில உள்ளவங்க, சொந்த சொக்காரங்க, உச்சார் உறவினர், சொந்த பந்தங்கள் எல்லாம் குடும்ப குலம் குட்டியோட நீங்க அத்தனை பேரும் அரண்மனைக்கு விருந்துக்கு வரணும், வாங்க விருந்துக்கு வந்துடணும் வர சொன்னார் மன்னவன். அப்படி என்று சொல்லி அறிக்கையை கொடுக்க அங்கு நடக்கக்கூடிய விவரத்தை அறியாமல் உள்ள விவரம் தெரியாத இவங்க சரி என்ன செய்ய ஏது செய்யன்னு யோசிச்சாங்களா? கொஞ்சம் கூட யோசனை செய்யல. விருந்துக்கு தானே கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டு வருவோமே அப்படி என்று சொல்லி ஆட்டு மேந்தி சம்பாதித்து சம்பாதித்து ஆட்டுடையார் சொல்லு கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. சரி என்னைக்கு இவங்க இறைச்சி மாமிசம் கொடுத்து விடுவாங்க, நம்ம சாப்பிடுவது வழக்கம் தானே. அதனால இன்னைக்கு நம்ம போயிட்டு வருவோமே. வருவோம். அதனால போய் சாப்பிடுவதனால எந்த தவறும் இல்ல. ஆமா, போகலன்னு சொன்னா பட்டாடி விட வேண்டாம். ஆமா, ஆக்கின செய்தாலும் செஞ்சு விடுவான். ஆமா, பெரிய மன்னவன் இல்லையா? ஆமா, உண்மைதானே. அதனால அவன் பேச்ச கேட்டு கட்டாயம் நம்ம அரண்மனைக்கு போகணும். பாத்துக்கோ, போகணும். அப்ப நாட்டுக்கு உரிய மன்னனுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து சொந்த பந்தங்கள் உச்சார் உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். சரி, நவாப்புடைய அரண்மனைக்கு வந்தார்கள். வந்த உடனே அடேங்கப்பா அவர்களுக்கு வரவேற்ப பாத்தியோ? நடக்கு பாத்துக்கோ, கடபுடலாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு நவாப்பு நினைக்க நம்ம நினைத்த காரியத்தை இன்னைக்கு நடத்தி காட்டணும், நடத்த போறோம். நம்ம மனதிலே வைத்த சபதத்தை முடிக்கணும். நம்மளை இறைச்சி தின்னு இடமின்றி இழிவா சொன்னாங்களே, இவங்களை இன்னைக்கு சாப்பிட வைக்க போறோம் அப்படின்னு முகத்திலே ஒரு திமிரோடு ஆணவத்தோடு ரொம்ப சந்தோஷமா வரவழைக்கான். புன்னகை சிரிப்போட வரவழைக்கார். வருக 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 வென்று வரவழைத்தார். உங்களை தானே நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே கலிங்க கோனாரும் கூட வந்த சொந்த பந்தங்களுக்கும் வருக 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 வென்று வந்த அரண்மனை
எடுத்து போட்டு சந்தோஷமா அமர வைத்தாங்க. சரி. அமர வைக்க வந்தவங்க பின்னால வந்தவங்களுக்கு 2-3 பேருக்கு இடம் இல்ல. அப்ப இடம் இல்லன்னா உடனே சமுக்கணத்தை தாண்டி உட்காரணும்னு சொன்னா எருவ மாட்டு தலை எடுத்து ஒரு வாரமா வச்சிருக்கு. எருவ மாட்டு தலையை எடுத்து அதை போட்டு கவத்தி வச்சிருக்கான் பாத்துக்கோ. ஆமா. அது எங்க வச்சிருக்கான்? அதை எடுத்துட்டு எங்க வச்சிருக்கான்? அவன் வீட்டுல கோழி கூட்டு இருக்கு பாத்தியா? கோழி அடைப்பதுக்கு கூடு. அந்த கோழி கூட்டுக்கு மேல அந்த மாட்டு தலையை வச்சு கோழி அடைக்கக்கூடிய இந்த பெரம்புனால செய்யக்கூடிய கூட இருக்கு பாத்தியா? அத போட்டு மூடி வச்சிருக்கான். ஆமா. அது பக்கத்துல போய் இவங்க மீதி பேர் போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துகிட்டு லேசா திறந்து பார்த்தா பாத்தியா? அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கு எரும தலை. கண்ணு 2 முழிக்கு இவங்களுக்கு கடும் கோபம் வருது. நம்ம வீட்டுல நிக்க கூடிய பசுவ மாடுல, ஐயோ பசுவ மாடா என்ன எருவ மாடா என்ன, கன்று தானே, மாடு தானே, கால்நடை அல்லவா. நம்ம அரண்மனையிலே கூட்டமா நிக்க கூடிய இந்த கால்நடைகளை இந்த கோமாதாவ இவன் கோழி கூட்டுக்குள்ள தலையெடுத்துலாம் இவன் வச்சிருக்கான். சண்டால பாவி, இப்ப ஏற்பட்ட சண்டால பாவி அரண்மனையில நம்ம இருந்து சாப்பிடலாமா? கூடாதல்லவா. அப்படி என்றா இவன் மாட்டுக்கறிலாம் சமைச்சு வச்சிருக்கான். சண்டால அரசவண்ணே நம்மள பொய் சொல்லி வரவழைத்து விட்டான். நம்ம பிள்ளை சொன்னால தண்ணி கரையில இப்படி சண்டைன்னு நம்ம தானே பெருசுபடுத்திக்கிடல. இவன் பெருசுபடுத்திலாம் நம்மள சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிருக்கான். நம்ம பெருசுபடுத்தணும்னு நினைக்கல. ஆனா இந்த நவாப்பு பட்டாணி இத பெரிய காரியமா நினைச்சு என் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல எல்லாம் ஒண்ணு பேசியிருக்கான். இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சு நாவல ஒண்ணு பேசியிருக்கான். பாவி. நம்ம இத அறியாம இறைச்சி எல்லாம் நம்ம சாப்பிடணும்னு வந்துட்டோம். நம்ம என்ன செய்வது? இறைச்சியா அருந்த கூடாதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த யோசனையே பண்ணணும். இந்த இறைச்சியை அருந்த கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஊர் மக்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அத்தனை பேரும் மத்தியில இருக்கிறாங்க. நம்ம ஒருவனுக்கு இடம் இல்லைன்னு நம்ம நின்னு கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு நினைச்சு கலிங்க கோனார் பார்த்தார். என்னய்யா? இந்த கூடைக்குள்ள எருவ மாட்டு தலை இருக்கு. அவங்க கொண்டு வந்து வைக்க பாரு. கொண்டு வந்து வைக்க அத்தனையும் மாட்டுக்கறி. அவியல் ஒரு பக்கம், பொரியல் ஒரு பக்கம். மாட்டுக்கறி வறுவல் தான். பசுமாட்டு வறுவல் தான். எரும மாட்டு குழம்பு தான். குழம்பு உடல் ஒரு பக்கம், எலும்பு குழம்பு சரியா இருக்கு. உதவி ஒரு பக்கம். அடியப்பா. பிறவி எப்படி அங்க எல்லாத்தையும் தனித்தனியா ஆமா இலையில பரிமாறதான் கொண்டாந்து. ஆமா நவாபு பட்டாணி சொல்லி அத்தனை பேரும் கொண்டாந்து பரிமாறிக்கிட்டு இருக்கான். அப்போ அத்தனை பேரும் கொண்டு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கு. இந்த கலிங்க கோனார் கூட இருந்தவங்க 2-3 பேர் இடத்துல நடந்ததை சொல்லுகிறார். சரி பாரப்பா, நம்ம இப்படி எல்லாம் வந்துட்டோம், இதை சாப்பிட கூடாத, நம்ம இந்த இடத்துல சண்டை போட வேண்டாம். ஆமா தெரியாத மாதிரி நம்மள வரவழைத்தான். அழைச்சிருக்கான். தெரியாத மாதிரி நம்ம போயிருவோமே. ஆமா எப்படி போகணுமோ அப்படி தந்திரமா போகணும். அப்பவும் அவங்க கோவப்படல, சண்டை போடணும்னு நினைக்கல. கோவப்படல, சண்டை போடல. இந்த இடத்தை விட்டு நம்ம எப்படியாவது புறப்பட்டு போகணும். சாப்பிடாம புறப்படணுமே அப்படி என்று நினைத்து கொண்டிருக்க அப்பந்தான் கூட இருக்கிறவர் சொல்லுகின்றார். ஐயா நீங்க உட்காருங்க. நான் அரண்மனையை விட்டு வெளியே போறத மாதிரி போறேன். போயிட்டு சிறிது நேரத்துக்குள்ள வந்து நான் அதற்குரிய காரியத்தை, அதற்கு தகுந்த நாடகத்தை போடுவேன். அதுக்கு தகுந்த நாடகத்தை போடுவேன். நம்ம வீட்ல சவம் விழுந்து விட்டது, நம்ம பாட்டி இறந்துட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன். ஒரு வார்த்தை போய் சொல்லுவேன். நீங்க யாவரும் அன்னத்துல கை வைக்காம அத்தனை பேர் எழுந்திருச்சு. அது வரைக்கும் அவன் சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வைக்கட்டும், அத்தனை கறிபார்களையும் பரிமாறட்டும். யாரும் சாப்பாட்டுல கை வச்சு ஒரு வா அள்ளி வச்சிடக்கூடாது, வாயில வச்சிடக்கூடாது. கம்முன்னு இருங்க. நான் வெளியில போயிட்டு வாரது வரைக்கும் அன்னத்தை தொற்றக்கூடாது. கூடாது. அப்படி என்று சொல்லி பேசி முடிக்க கலிங்க கோனார் அமர்ந்தார். சரி பேசி முடிச்சவே வெளியே போனான். வெளியே போனவன் கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி அரண்மனை வாசலுக்கு எப்படி வருகின்றார்கள்? எப்படி அரண்மனையை விட்டல்ல அப்புறமாய் வந்து என்ன சொல்லுவார்? முக்காடு போட்டு கொண்டு முகத்திலையும் அடிப்பார்.
ஆமண்ணே முத்து முத்தாய் கண்ணீரை முகமெல்லாம் வடிக்கிறார் படித்துக் கொண்டு ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிக்கிறார் ஆமண்ணே பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிச்சு எத்தங்க வாங்க இந்த மாதிரி விவரம் நம்ம அரண்மனையில நம்ம பாட்டிலாம் திடீர்னு செத்து போனா சவம் விழுந்து போச்சு நம்ம சாப்பாட்டுக்கு இருக்கலாமா நம்ம சாப்பிடக்கூடாது அல்லவா பிண விழுந்திருக்க நம்ம இப்படி உட்கார்ந்து அதான் பந்தியில உட்கார்ந்து நம்ம அண்ணன் இருந்தலாமா பந்தியில இருக்கலாமா பிணம் இருக்க சவம் இருக்க நம்ம என்ன இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது மல்லு கட்டி பார்த்தேன் உட்கார முடியாம பல்லு தேய்ச்சி சாப்பிட்டியோ ஆமா கட்டை கீழே சாத்துனாதான் இனிமே முடியும் அப்படியா முந்திய லேசா விரிப்போம்னு பார்த்தா விரிக்கும் போது பாத்துக்கிட்டேன் அப்படியா முந்திய விரிக்கும் போது பாத்துக்கிட்டியோ செத்த அந்த வேப்பமரத்துல சாஞ்சுக்காங்க சிவராத்திரி அதுவும் இப்படி எல்லாம் உறக்க வருது எல்லாருக்கும் இன்னைக்கு சிவராத்திரிக்கு முடிச்சோம்னு வைங்க நம்ம ஆயுள் முழுக்க நம்ம திருமாங்கலிய தலைக்கும் திருமாங்கலியம் தலைக்கிறதுக்கு தான் அப்ப நான் முழிக்க மாட்டேன் சிவராத்திரி உண்மை இது சிவனுக்கு உகந்த ராத்திரி உகந்த ராத்திரி ஆமா சிவனுக்காக பார்வதி கண் முழிச்சு விடிய விடிய காத்திருந்தாளா அந்த நாள் இன்னைக்கு அதுதான் சிவராத்திரி அதனால பெண்கள் கண்டிப்பா இன்னைக்கு பொழிக்கணும் ஆமா நாங்க உறங்கலாம் இன்னைக்கு ஆனா பெண்கள் உறங்க கூடாது காலையில 6 மணி வரைக்கும் முழிச்சு கொண்டே இருக்கணும் ஆமா சரி உங்க கூட இருந்து தூங்க மாட்டேன் அவர் சொல்லுவார் நீங்க தூங்க கூடாது இன்னைக்கு மகளிர் தினமும் இன்னைக்கு மகளிர் தினம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இது விடியா காலம்ல நீ கண்டென்ட்க்கா எது எடுத்தாலும் கண்டென்ட் தான் உங்க வேலையை பாருங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க இங்க வேலையை பார்க்கோம் அப்ப இந்த இடத்துல நம்ம இறைச்சி இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கேன் நம்ம பாட்டி இறந்து போனா இறப்பு இருக்கும் போது நமக்கு இறைச்சி வேண்டாம் நம்ம வாங்க வீட்டுக்கு போவோம் சாப்பிடக்கூடாது கை நினைக்கக்கூடாது அப்படி என்று உள்ள விவரத்தை சொன்ன போது அப்போ அனைவரும் எழுந்திருத்தார்கள் ஐயோ நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் ஒரு காரியம் ஆகி போச்சு மோசம் போச்சு எந்திங்க எந்திங்க அத்தனை பேரும் எந்திங்க சாப்பாடுல யாரும் கை வைக்க வேண்டாம் கை நினைச்சிடக்கூடாது கை நினைக்க வேண்டாம் கை பட வேண்டாம் எந்திங்க அப்படின்னா எந்திங்க நம்ம சவம் இருக்க கை நினைக்கப்படாது எல்லாரும் எழுந்திருத்தார்கள் சரி வாக்குக்கு கட்டுப்பட்டு நிப்பாங்க அம்மா எழுந்திருத்து நின்ன உடனே சரி அவன் அப்ப கேட்டா என்ன வந்தவங்க நீங்க விருந்து சாப்பிடாம வீட்டுக்கு போகலாமா இப்படி போகலாமாப்பா எல்லாரும் உட்காருங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டுட்டு தான் போணுங்கற அப்படின உடனே என்ன கலிங்க கோனான் சொன்னார் என்னய்யா ஈடதில சவம் இருக்க ஈடதில சவம் இருக்க விருந்து ஒண்ணு வேண்டாம் ஐயோ அரண்மனையில் சவம் இருக்க அண்ணம் அது வேண்டாம் ஐயா குடும்பத்தில கொலை இருக்க சாப்பாடு வேண்டாம் ஐயா ஐயா அரண்மனையில சவம் இருக்க நாங்க அன்னத்தை சாப்பிட முடியுமா நாங்க ஒருபோதும் சாப்பிட மாட்டோம் சுவாமி எங்க குலத்துல இப்படி சவம் இருக்கும் போது ஆமா அஞ்சு மணி எங்க குலத்திலே சவம் இருக்கும் போது நாங்க குடும்பமா இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியுமா ஐயா அது எங்க குலத்திலே கை நினைக்கிறதுல பழக்கம் இல்ல சாமி அதற்காக நாங்க இருக்கக்கூடிய ஆள் நாங்க கிடையாது ஆமா அதனால நாங்க காரியத்தை முடிச்சிட்டு வந்து நாங்க வேணுமுங்க சாப்பாடு சாப்பிடுறோம் எங்க அரண்மனையில இருக்கக்கூடிய சவத்தை எடுத்துக்கொண்டு என்ன ஈமக்கறிகள் செய்யணுமோ செய்துட்டு வந்து நாங்க உங்க வீட்டுல அன்னத்தை அருந்தோம் அரச மன்னா நீங்க தவறா நினைக்க வேண்டாம் நாங்க போயிட்டு வரோம் காரியத்தை முடித்து விட்டு உங்க அரண்மனையில நாங்க கை நினைக்கிறோம் அப்படின்னு உடனே நவா அப்ப பட்டானே திரு 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 திருன்னு முழிக்கா ஐயோ நம்ம என்னமோ நினைச்சோமே இவங்க இப்படி செய்யறாங்களே இப்படி நடந்துடுதே இவங்களை இதோட நம்ம விடக்கூடாது கூடாது சாப்பிட வைக்காம விடக்கூடாது என்று அவன் புத்தியிலே நினைக்கும் போது இவங்க அத்தனை பேரு எழுந்தரித்து அவசரமா எழுந்தரித்து அப்படியே வாரா அவர் அரண்மனைக்கு
எதனால வந்தாச்சு ஏன் என்ன ஆச்சு வீட்டுல ஒண்ணும் இல்லையே ஆமா நீங்க பாட்டி செத்துட்டான்னு சொல்லியல ஐயா நம்ம என்ன செய்வது அப்படின்னு கேட்ட உடனே அப்பந்தான் கலிங்க கோனார் சொன்னார் என்ன இந்த மாதிரி விவரம் அரச மன்னனை நம்ம பெருசா நினைச்சவன் நவாப்பு மன்னனை ஆமா பெருசா நினைத்ததுக்கு நம்மளை ஏமாத்தி நம்மளை இறைச்சி சாப்பிட வைக்கணும்னு இவன் இப்படி எல்லாம் பண்ணி இருக்கான் நினைச்சிருக்கான். இனி அந்த பக்கம் நம்ம போக கூடாது. அவன் அரண்மனைக்கே கால் எடுத்து அவன் அரண்மனைக்கு போக கூடாது. ஆயர்வாடி பட்டணத்து மக்கள் எல்லாம் ஒருபோது அவன் நினைத்ததை நடக்க விடக்கூடாது. மாமிசத்தெல்லாம் சாப்பிட வைக்கணும்னு நினைச்சான். அப்படி என்று உள்ள விவரத்தை சொன்ன போது எப்படி நம்ம காரியம் முடித்த உடனே நம்மள விருந்துக்கு கூப்பிடுவான. கண்டிப்பா மந்திரி வந்து மந்திரியை விட்டு அழைக்கத்தான் சொல்லுவான். மந்திரி விட்டு அழைக்க சொல்லுவான். அப்படி மந்திரி சொல்லுக்கு மறுவார்த்தை இல்லாம நம்ம விருந்துக்கு போகலைன்னு சொன்னா அரச மன்னன் நம்மள ஆக்கினை செய்தாலும் செய்து விடுவான் அல்லவா என்று எல்லாரும் ஒன்று கூடி என்னையா செய்றாங்கோ என்ன செய்ய ஏது செய்வோ ஏது செய்வோ குடிமக்கள் எல்லாம் குடியரசன் அல்லவா. அவன் சொன்ன வார்த்தையை தவறி நடந்தோமையானா நம்மள கண்டிப்பா ஆக்கினை செய்து விடுவான். அப்படி இருப்பதனால அவன் அடித்தாலும் சரி பிடித்தாலும் சரி நாம மாண்டு போனா மாமிசத்தாருந்தவே இறந்து போனா இறந்து போனா இந்த இறைச்சி திங்கக்கூடியவர் இடத்திலேயும் மாமிசம் அருந்தக்கூடிய இந்த மண்ணிலையும் அந்த நவாப் அரண்மனையில அவன் செய்த காரியத்துக்கும் இனி இந்த ஆயர்வாடி பட்டணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். ஒருபோதும் இருக்க கூடாது. மறுபடியும் நம்மளை தேடி வருவான். விருந்துக்கு கூப்பிடுவான். சொன்னதை கேட்கறன்னு ஆக்கினை செய்யவும் தயங்க மாட்டான். நமக்கு ஏன் வம்பு? நம்ம சாப்பிட கூடாது. அவன் அடித்தாலும் சரி பிடித்தாலும் ஆக்கினை செய்தாலும் மாண்டே போனாலும் நம்ம மாமிசத்தை அருந்த கூடாது. இறந்தே போனாலும் இறைச்சியை அருந்த கூடாது என்று ஆயர்வாடி பட்டணத்தை விட்டு வேறு இடம்பெயர்ந்து நாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அனைவர்களும் பேசி முடிவெடுத்தார்கள். அந்த யாதவர் குல மக்கள் எல்லாம் அனைவர்களும் பேசி முடிக்க கலிங்க கோனார் சொல்லுக்கு மறு சொல்லு இல்லாம குடும்பங்குளம் குட்டி யாதவர் குல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆடு மாடு குட்டிகள் அதோடு நம்ம போக்குக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ உடையோ உணவோ பயன்படுத்துவதற்கு பொருள்கள் நம்ம குல தெய்வமே இந்த ஆடு மாடு தானே. நம்ம தெய்வத்தை விட்டு போக முடியுமா? முடியாது. அப்படின்னு அவங்க அரண்மனையில உள்ள ஆடு மாடுகளை அவிழ்த்தார்கள். சரி, ஆடு மாடை அவிழ்த்து தேவையான பொருட்களை எடுத்தார்கள். எங்கே புறப்பட்டு வருகின்றார் தெரியுமா? எங்களே அவரும் ஆடு மாடு பத்திக்கோ பசுக்களை மேய்த்துக்கோ வீடதை தந்திறந்து வைத்து விளக்கது உயர்ச்சி வைத்து சிறுவர் முதல் பெரியோர்வர் சிறியோர் முதல் பெரியோர்வர் பயணமாவாரே.
கவிழ்த்தார்கள். சரி நம்ம அரண்மனைக்கு வந்தாலும் வீடு பூட்டி இருக்குன்னு அவன் நினைக்க கூடாது. ஆமா ஆமா வீடு திறந்து இருக்கு, செய்யக்கூடிய ஈம காரியத்தை செய்ய போயிருக்காங்க அப்படின்னு மனசுல நினைச்சு அவன் திரும்பிடணும் பாத்துக்கோ. அதனால வீட அத்தனை பேரும் திறந்து வைங்க, வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் விளக்கேற்றி வைங்க. ஆமா விளக்கு எரிஞ்ச வண்ணமா இருக்கணும் இல்லையா? அப்பதான் நம்புவான், அப்பதான் நம்புவாங்க, இல்லன்னா நம்ப மாட்டாங்க இல்லையா? நம்ப மாட்டாங்க. அப்ப வீடை திறந்து வைத்தார்கள், விளக்கை ஏற்றி வைத்தார்கள். விளக்கை ஏற்றி வைத்தார்கள். அவங்க பொருட்களை தேவையானதை எடுத்துக்கொண்டு தெற்கு முகமாகவே வந்து கொண்டிருக்கும் போது தெற்கு முகவாரே மாடுகளும் முன்னடக்க மற்றவர்கள் பின்னடக்க தெற்கு முகம் தன்னதி திறமுடனே பயணமான வனங்கள் பாலாறு வைகையே அரவி எங்கே ஓடுதை ஆச்சரியில் வாரபோ பாலாறு வைகையில் பெருக்கெடுத்து வருகுதை பாலாறு வைகை தென் திசையாகவே வரும்போது வைகை நதியாகப்பட்டது வெள்ள பெருக்கெடுத்து